Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். சென்னை ஏர்போர்ட்டில் கஸ்டமர் ஏஜென்ட், யூட்டிலிட்டி ஏஜென்ட், ரேம்ப் டிரைவர், ஹேண்டிமேன் என பல்வேறு போஸ்ட்டுகளுக்கு சூப்பரான ஜாப் வந்திருக்கு. இதில் கல்வித்தகுதின்னு பார்த்தீங்கன்னா 10th +2 ITI டிப்ளமா டிகிரி படிச்சவங்க அப்ளை பண்ணலாம். வேகன்சி வந்து 860 மேலே இருக்குது. ஏர்போர்ட்டில் ஜாயின் ஆகிறதுக்கு நல்ல வாய்ப்பு, மிஸ் பண்ண பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு அப்ளை பண்ண தகுதி இருக்கானே தெரியும். இந்த வீடியோக்குள்ள போதும் முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்படியே பார்த்துட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க. அப்போ தான் நான் போகிற நோட்டிஃபிகேஷன் உனக்கு சேரும். வாங்க நோட்டிஃபிகேஷன் பார்க்கலாம். ஏர் இந்தியா ஏர் டிரான்ஸ்போர்ட் சர்வீஸ் லிமிடெட் வந்து சென்னை இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டில் காலியாகிற பல்வேறு போஸ்ட்டுங்களை ஃபில் பண்ணி டைரக்ட் செலக்ட் பண்ணுறாங்க. இதற்கு தகுதியானவங்களாம் வந்து இதற்கான அப்ளிகேஷன் ஃபில் பண்ணின்னு அந்த இன்டர்வியூக்கு போகலாம். இது வந்து கான்ட்ராக்ட் பேசிஸ் போஸ்ட்டு தான். ஒருவேளை பர்மனெண்ட் கூட பண்ணுவாங்க. இதில் என்னென்ன போஸ்ட்டு, அதுக்கு வேகன்சி, இன்டர்வியூலாம் எங்கே இருக்குன்ட்டு டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க பார்த்துங்க. கஸ்டமர் ஏஜென்ட் போஸ்ட்டுக்கு மினிமம் எதுனா ஒரு டிகிரி படிச்சிருக்கணும். பிறகு டிப்ளமா இன் IATA சர்டிஃபிகேட் கோர்ஸும் பண்ணியிருக்கணும். இல்லைனா டிகிரி மட்டும் படித்தவங்க கூட இந்த போஸ்ட்டு அப்ளை பண்ணிக்கலாம். இருந்தாலும் டிப்ளமா இன் IATA கோர்ஸ் படித்தவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் அதிகமாக கொடுப்பாங்க. மந்த்லி சேலரி வந்து 21,000 மேலே கொடுப்பாங்க. வேகன்சின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 332 வேகன்சி இருக்குது. ஏஜ் வந்து மேக்ஸிமம் 28 வரை இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இதில் OBCக்கு மேக்ஸிமம் 31 வரை ஏஜ் இருக்குது. SC STக்கு மேக்ஸிமம் 33 வரை இருக்குது. இன்டர்வியூ டேட் வந்து May 9 இருக்கும். இன்டர்வியூ வந்து இந்த ஏர் இந்தியா ஸ்டாஃப் ஹவுசிங் காலனி, GST ரோடு, மீனம்பாக்கம், சென்னை 600027 இந்த அட்ரஸுக்கு May 9 இன்டர்வியூக்கு போகலாம். அடுத்து ரெண்டாவது போஸ்டிங் பார்த்தீங்கன்னா யூட்டிலிட்டி ஏஜென்ட் கம் ரேம் டிரைவர் போஸ்ட்டு. இதில் கல்வித்தகுதி வந்து மினிமம் 10th படிச்சிருக்கணும். பிறகு ஹெவி வெஹிக்கல், மோட்டார் வெஹிக்கல் டிரைவிங் லைசன்ஸும் இருக்கணும். பிறகு லோக்கல் லாங்குவேஜ் கூட நல்லா தெரிஞ்சிருக்கணும், அதாவது தமிழ் தெரிஞ்சிருக்கணும். சேலரி பார்த்தீங்கன்னா மந்த்லி 90,000 மேலே கொடுப்பாங்க. வேகன்சி வந்து மொத்தம் 36 வேகன்சி இருக்குது. ஏஜ் கூட சேம் அதே போல் தான். மேக்ஸிமம் 28 வரை இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இதற்கு இன்டர்வியூ வந்து சேம் மீனம்பாக்கத்தில் May 14 இன்டர்வியூ இருக்கும். பிறகு ஹேண்டிமேன் போஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 10th படிச்சிருந்தாவே போதும். பிறகு இங்கிலீஷ், தமிழ், ஹிந்திலாம் வந்து நல்லா தெரிஞ்சிருக்கணும். இன்னும் நல்ல நாலேஜ் இருந்தால் ப்ரிஃபரன்ஸ் அதிகமாக கொடுப்பாங்க. சேலரின்னு பார்த்தீங்கன்னா மந்த்லி 17,000 மேலே வரும். வேகன்சி வந்து 494 வேகன்சி இருக்குது. இதற்கு இன்டர்வியூ டேட் வந்து May 11 இருக்கும். இதுக்கும் சேம் மீனம்பாக்கத்தில் இந்த இன்டர்வியூ நடக்கும். இதற்கான குவாலிஃபிகேஷன் ஏஜ் எல்லாம் வந்து 1 May 2022 கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். மேலே சொன்ன மாதிரி குவாலிஃபிகேஷன் ஏஜ் எல்லாம் பார்த்துன்னு தகுதியானவங்க மட்டும் அப்ளை பண்ணுங்கள். எப்படி செலக்ட் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ மட்டும்தான் இருக்கும். வேறு எந்த விதமான எக்ஸாம்லாம் எதுவும் இருக்காது. இந்த கஸ்டமர் ஏஜென்ட் போஸ்ட்டுக்கு ஆண்கள் பெண்கள் எல்லாரும் விண்ணப்பிக்கலாம். இதுக்கு எந்த மாதிரியான ஒர்க்லாம் இருக்குன்னு டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பார்த்துன்னு இன்ட்ரெஸ்ட் ஆகிறவங்க மட்டும் இந்த இன்டர்வியூக்கு போவாங்க. இதில் சேலரிலாம் இல்லாமல் மற்ற அலவன்ஸ்லாம் கூட இருக்குது. அடுத்து யூட்டிலிட்டி ஏஜென்ட் கம் ரேம் டிரைவர் போஸ்ட்டுக்கு வந்து அந்த போஸ்ட் சம்மந்தமாக ட்ரேட் டெஸ்ட் இருக்கும். பிறகு ஜென்ரல் நாலேஜ் டிரைவிங் சம்மந்தமாக எக்ஸாம் இருக்கும். இந்த 2 எக்ஸாமில் குவாலிஃபை பண்ணி ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அதில் ஹையஸ்ட் ஆகிறவங்க மட்டுமே எடுத்துக்குவாங்க. அடுத்து ஹேண்டிமேன் போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் பேராகிராஃப் படிக்கிற மாதிரியும் ஜென்ரல் நாலேஜ் சம்மந்தமாக எக்ஸாம் இருக்கும். பிறகு வெயிட் லிஃப்டிங், ரன்னிங்லாம் கூட வைப்பாங்க. இதில் குவாலிஃபயர்களை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி எடுத்துக்குவாங்க. எப்படி அப்ளை பண்ணுறது டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க பார்த்துங்க. இதற்கான அப்ளிகேஷன் ஃபார்மேட் வந்து நோட்டிஃபிகேஷன் லாஸ்ட்டில் இருக்குது. அதை A4 பிரிண்ட் எடுத்து அதை ஃபில் பண்ணின்னு மேலே சொன்ன மாதிரி மீனம்பாக்கம் சென்னை அட்ரஸுக்கு இன்டர்வியூக்கு போகணும். அதெல்லாம் இல்லாமல் 500 rupeesக்கு DD கூட எடுத்து போகணும். இந்த DD வந்து AI ஏர்போர்ட் சர்வீஸ் லிமிடெட் பேயபிள் அட் மும்பைன்னு எழுதி அது மாதிரி DD எடுத்துக்கணும். இந்த அமௌண்ட்டை வந்து எக்ஸ் சர்வீஸ்மேன், SC ST வந்து DD எடுக்க தேவையில்லை. மற்ற எல்லாரும் கண்டிப்பாக DD எடுக்கணும். DD எடுத்துகிட்டு அது பின்னாடி உங்களோட நேம், மொபைல் நம்பர் வந்து எழுதி எடுத்து போகணும். பிறகு லேட்டஸ்ட் கலர் ஃபோட்டோவை அந்த அப்ளிகேஷனில் ஓட்டணும். அடுத்து அந்த போஸ்ட் சம்மந்தமாக சர்டிஃபிகேட்ஸ்லாம் கூட ஜெராக்ஸ் எடுத்துன்னு அதை செல்ஃப் அட்டஸ்ட்டு போட்டுக்கணும். பிறகு ஒரிஜினல் சர்டிஃபிகேட் கூட அந்த இன்டர்வியூக்கு எடுத்து போகணும். OBCயில் அப்ளை பண்ணுறவங்க வந்து அதுக்கான நான் கிரிமினல் சர்டிஃபிகேட்டாக எடுத்து போகணும். இதற்கான ஃபார்மேட்லாம் கூட இந்த நோட்டிஃபிகேஷன் லாஸ்ட்டில் இருக்குது. அதன் பிரகாரம் ரெடி பண்ணிக்கின்னு இந்த OBC சர்டிஃபிகேட் கண்டிப்பாக எடுத்து போகணும். கவர்மெண்ட் எம்ப்ளாயி ஒர்க் பண்ணிக்கிறவங்க நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்டாக எடுத்து போகணும். ஜென்ரல் கண்டிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஷார்ட் லிஸ்ட்டில் செலக்ட் ஆனவங்களை வந்து 1 year கான்ட்ராக்ட் பேசிஸில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் உங்கள் பர்ஃபார்மன்ஸ் பார்த்து இந்த கான்ட்ராக்ட் பீரியடை வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஒருவேளை பர்ஃபார்மன்ஸ் எதுனா சரியில்லைன்னா உடனே வேலையை கூட எடுத்துருவாங்க. இதில் செலக்ட் ஆகிறவங்க வந்து இந்தியா ஃபுல்லாக வேணாலும் ஒர்க் பண்ணுற மாதிரி கூட இருக்கலாம். SC STக்கு அப்ளை பண்ணுறவங்களாம் வந்து பஸ் ஃபேர், ட்ரெயின் ஃபேர்லாம் கூட ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. இந்த அமௌண்ட்லாம் வந்து அந்த இடத்துல கிளைம் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்மேட்டு மொத்தம் 7 பேஜ் இருக்குது. இந்த 7 பேஜையும் கண்டிப்பாக பிரிண்ட் எடுத்துக்கணும். இதில் ஃபார் ஆஃபீஸ் யூஸ் ஒன்லின்னு இருக்குது. இதில் வந்து எதுவும் ஃபில் பண்ணாதீங்க. இதில் அங்கே ஒரு ஃபோட்டோ ஒட்டி அது மாதிரி ஒரு சைன் போட்டுக்கணும். பிறகு நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த போஸ்ட் நேம் இதில் எழுதணும். பிறகு மற்ற டீட்டெயில்ஸ்லாம் வந்து கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள். எல்லாமே வந்து கேபிட்டல் லெட்டர்லேயே ஃபில் பண்ணுங்கள். இது பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ்னு ஒரு ஃபார்மேட் இருக்குது. இதையும் கண்டிப்பாக பிரிண்ட் எடுத்துக்கணும். இதில் என்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் அட்டாச் பண்ணுறீங்களோ அந்த டாக்குமெண்ட்ஸ் நேராக டிக் பண்ணிக்கணும். இது வந்து OBCக்கு அப்ளை பண்ணுறவங்களுக்கு அதுக்கான ஃபார்மேட் இருக்குது. இதன் பிரகாரம் சர்டிஃபிகேட் ரெடி பண்ணி எடுத்து போகணும். இது வந்து SC STக்கு அப்ளை பண்ணுறவங்களுக்கு இதுக்கான சர்டிஃபிகேட் ஃபார்மேட்டு. இது வந்து EWSக்கு அப்ளை பண்ணுறவங்க இந்த ஃபார்மேட் பிரகாரம் ரெடி பண்ணிக்கணும். இன்னும் ஒரு டீட்டெயில்ஸ் செஞ்சுக்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் அப்ளை பண்ண அப்ளிகேஷன் லிங்க் இருக்குது. ஓப்பன் பண்ணி பார்த்துங்க. அப்படியே மறக்காமல் ஒரு லைக் போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்.